சிம்மராசி நேயர்களுக்கு கடந்த காலங்கள் கொஞ்சம் இனிப்பான காலங்களாக இருந்திருக்கும். உங்களுடைய தசாபுத்தி பார்த்துக்கங்க. இப்போதைக்கு உள்ள காலம் கொஞ்சம் கசப்பான காலங்கள். அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அதிகமான கசப்பாக இருந்தது கடகராசிக்கு. அந்த கசப்புல பாதி கசப்பு சிம்மராசிக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதிகமான கசப்பா இருந்தது. சொல்லுவாங்க, அதிகமான கசப்பு ஒரு சங்கு சொல்லுவாங்க. கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, கசப்புனா வேப்பம்பூ வேப்ப இலைய விட கசப்பு. ஆனா இப்ப அஷ்டமத்து சனி சிம்மத்துக்கு வேப்பம்பு அளவுக்கு தான் கஷ்டம். வேப்பம்பு அஷ்டத்துக்கு தான் கஷ்டம். வேப்பம்பு அளவுக்கு கஷ்டம். அந்த அளவுக்கு உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க. ஏன்னா 8க்கு உரியவர் குரு. 8க்கு உரிய குரு உங்களுக்கு 11க்கு வர்றாரு. அதனால கண்டிப்பா இருக்காது. கண்டிப்பா இருக்கு. அதுதான் பாயிண்ட் பிடிக்கணும் உங்களுக்கு. கடகத்துக்குரிய குரு, அந்த குரு அவர் பக்கத்துலதான் இருக்காரு. அவருடைய வீட்டிலே இருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு அஷ்டமத்துல ரொம்ப பாதிப்பு. இப்ப குரு 11ல இருக்காரு. அப்ப அந்த அந்த என்னதான் அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, விரயச்சனி, பாதச்சனி, பண்ணச்சனி, எந்த சனியா இருந்தாலும் அந்த பாவகத்தன்மையை மாறுறதுக்கு அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அந்த பாவகத்தன்மைக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரியும் கெடுக்கக்கூடிய அதிகாரமும் அவருக்குத்தான் உண்டு. அதனால கண்டிப்பாக அந்த லாபாதிபதியா இருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து ஆகணும். அதனால அஷ்டமத்து சனி குறையும். இதுலயே தசாபுத்தி மட்டும் சந்திர திசையோ ராகு கேது சர்ப்ப சாந்தி திசையோ எதுவும் வந்துடக்கூடாது. அப்படி வராம பாது கொண்டால் மிக அற்புதமான யோக பலனை கொடுக்கும். சிம்ம ராசிக்கு கால பைரவர் சனிக்கிழமை கால பைரவர் 48 சனிக்கிழமை நெய் தீபம் ஏத்துங்க. 8 தீபம் ஏத்தி 8 சுத்துங்க. 48 சனிக்கிழமை சகலமும் குறைஞ்சிரும். அந்த தாக்கங்கள் குறையும். முடியாது. 2.5 வருஷத்துக்கு தாக்கங்கள் குறையும். அதுல மாற்று கருத்து அல்ல.